செயின்ட் ஏஞ்சல் ஆஃப் ஜெருசலேம் கிபி 12ஆம் நூற்றாண்டுல எருசலேம்ல பிறந்திருக்காரு. அன்னை மரியாள் இவருடைய தாய்க்கு காட்சி கொடுத்து, உனக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்கும், ஒருத்தர் திருச்சபையோட பிதாவாகவும் ஒருத்தர் கார்மல் சபையில் சேர்ந்து மறைசாட்சியா இறந்து போவார் அப்படின்னு அன்னை மரியாள் சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியாள் சொன்னது மாதிரியே 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. அதுல ஒருத்தர் தான் ஏஞ்சலோ. ஏஞ்சலோ சின்ன வயசுலயே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி இருக்காரு. கிரேக்கம், லாட்டின், ஹீப்ரு ஆகிய மொழிகள்ல புலமை பெற்றிருக்காரு. 18வது வயசுல கார்மல் சபையில சேர்ந்து துறவியா வாழ துவங்கி இருக்காரு. எல்லாருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்திருக்காரு ஏஞ்சலோ. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து ஏஞ்சலோவுக்கு காட்சி கொடுத்து, ஏஞ்சலோ நீ உடனடியாக புறப்பட்டு சிலிக்கு போய் அங்கே நற்செய்தி பணி ஆற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏஞ்சலோவும் உடனடியா சிலிக்கு போய் அங்குள்ள பலேர்மோல நற்செய்தி பணி ஆற்றி 200க்கும் அதிகமான மக்களை கிறிஸ்தவர்களா மாற்றிருக்காரு. அங்கிருந்து லகாத்தாக்கு போயிருக்காரு. லகாத்தால பெரங்கினோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்திருக்காரு. ஏஞ்சலோ பெராங்கினஸ் கிட்ட அவருடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காரு. இதனால பெராங்கினோஸ சுற்றி இருந்தவங்க அவரை கேலி செஞ்சிருக்காங்க. இதனால கோபம் அடைந்த பெராங்கினோஸ் ஒரு தடவை ஏஞ்சலோ மக்களிடையே நற்செய்தி பணி ஆற்றிட்டு இருக்கிறப்போ அடியாளை அனுப்பி ஏஞ்சலோவை வாளால் வெட்டி கொலை செய்ய வச்சிருக்கான். இறுதியா ஏஞ்சலோ இறக்குறப்போ தன்னை வாளால் வெட்டினவரை மன்னித்து விட்டு இறந்து போயிருக்காரு. May 5 Saint Angelo of Jerusalem Feast Day.